இன்றைக்கி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற மாதிரியும் அதே சமயம் மார்கழி ஸ்பெஷலாக கோயிலில் கொடுக்குற மாதிரியும் ஒரு மல்லி பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சரிசி, நல்லா பொடி பச்சரிசியாக எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, இதில் 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 6 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு 4 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ 6 விசில் விட்டு ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் கலந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு, மிளகு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வரவும் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த பொங்கலையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா அருமையான மல்லி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சட்னி சாம்பார் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும்.